ஆர்கே, எப்படி பார்க்குறீங்க இந்த சந்திப்புகள்? இரண்டு விதமாக பார்த்துடலாம். அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி, அங்கே திரு எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த பயணம், டெல்லி பயணம், அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுல இன்றைக்கு ஒரு எண்ணிக்கை உள்ளிட்ட அம்சங்களில் ஒரு முடிவு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? நான் முன்னால் பேசும்போது எடப்பாடி இங்கிருந்து டெல்லிக்கு போகிறதே தவறு என்ற கருத்தின் அடிப்படையில் பேசி கொண்டிருந்தேன். அது இன்னைக்கு கூட வேலிட் தான். பட் இன்னைக்கு இருக்கின்ற சூழல், உலக சூழல் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு அமித்ஷாவுக்கோ மோதிக்கோ இங்கே வந்து பேச முடியாத சூழல் இருக்கிறது. அதனால் அதை கண்டோன் பண்ணிடுறேன். அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர், கூட்டணியினுடைய தலைவர், அந்த தலைவரை நோக்கித்தான் அனைவரும் வர வேண்டுமே தவிர இவர் இங்கிருந்து டெல்லிக்கு படையெடுக்கக்கூடாதுன்னு போன வாட்டி பேசின வில்சன் கூட இருந்தார். அது அந்த டைமில் உண்மையாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த போர் சூழல், அதே மாதிரி எல்பிஜி தட்டுப்பாடு, பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஒரு தட்டுப்பாடான ஒரு சூழ்நிலையில் வந்து தமிழ்நாடு தேர்தலுக்காக நீங்கள் அமித்ஷா இங்கே வரணும்னு சொல்கிறது வந்து அது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை இட்ஸ் ஓகே, கண்டோனபிள் ஒஃபென்ஸ் தான் அங்கே போயிருக்காருன்னு. அடுத்ததாக அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக வந்து ஒரு கணிசமான அளவுக்கு வந்து இடங்கள் வந்து பாஜகவுக்கு ஒதுக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. போன முறை வந்து அதில் வந்து அவர் வெற்றி அடைந்தார். 2021 வந்து 20 சீட்டு தான் கொடுக்குறாங்க. ஆனால் அப்போது வந்து முதல்வராக இருந்து கொண்டு பேசினார். ஓபிஎஸ் கூட இருந்தார். அனைத்து தலைவர்கள், செங்கோட்டையன் போன்றவர்கள் அனைவரும் கூட இருந்தார்கள். இன்னைக்கு வந்து அதிலிருந்து ஒரு தொய்வு இருக்கிறது. இவர்களெல்லாம் நீங்கி விட்டார்கள் என்ற நிலை இருக்கிறது. வைத்தியலிங்கம், பல தலைவர்கள், மனோஜ் பாண்டியன் எல்லாருமே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பெரிய தலைவர்கள் இல்லைனா கூட அதிமுக அந்த சமயத்தில் வந்து ஒரு யுனைடெட் கட்சியாக 5 வருடம் எப்படியோ தாங்கிய ஒரு கட்சியாக, அதுவும் கோவிட் காலத்தில் ஓரளவுக்கு நன்றாக சீரான சிறப்பான முறையில் வந்து கையாண்ட ஒரு கட்சியாக வந்து அன்றைக்கு தோற்றம் அளித்தது. இன்னைக்கு அது கிடையாது. இன்னைக்கு மச் வீக்கர் ஏடிஎம்கே. அதே மாதிரி அமித்ஷானுடைய கையும் மோடியினுடைய கையும் வந்து இந்தியாவில் எல்லா இடமும் ஓங்கி நிற்கிறது. பெங்காலில் பார்த்தோம் எந்த அளவுக்கு வந்து அதிகாரிகளை மாற்றி விட்டார்கள். ஏறத்தாழ வந்து அங்கே ஒரு ஜனாதிபதியினுடைய ஆட்சி நடக்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்து இன்னைக்கு வந்து பெங்கால் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. நினைச்ச மாற்றி கொண்டிருக்கிறார்கள். 30 அதிகாரிகளை மாற்றி விட்டுட்டு அதிலிருந்து இன்னொரு 20 அதிகாரிகளை வந்து கேரளாவுக்கு வந்து தேர்தல் பணிக்காக அனுப்பியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வந்து அவர்களுடைய ஆதிக்கம் இருக்கின்ற ஒரு நிலையில் தான் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அப்போ அவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து புஷ் பண்ண முடியும் என்ற ஒரு விஷயம் நிச்சயமா இருக்கிறது. இது ஒரு பக்கம். ஆனா எண்ணிக்கை முடிவு செய்யணும்னா டெல்லி சென்று தான் முடிவு செய்ய முடியுங்கிற இடம் இருக்கா? ஏன்னா இவர் தான் கூட்டணியோட தலைவருங்க. ஆமா, திரு பியூஷ் கோயல் வருவதாக இருந்தது, இங்கே பேசுவதாக இருந்தது. அதுக்கு மாறா இப்போ வந்து திரு அமித்ஷாவை சந்தித்து ஒருவேளை அது நிறைவா அதை வந்து அடுத்தடுத்த கட்டங்களும் போகாம நேரடியாக முடிச்சிடலாங்கிறதுக்கான திட்டமா அல்லது எப்படி பார்க்க வேண்டியது? நிச்சயமா நல்ல கேள்வி. இதில் நல்ல கேள்வி. அதாவது என்னை பொறுத்தவரை இன்னைக்கு நைட்டு வந்து ஒப்பந்தம் முடிந்து விட்டால் பிரச்சனை இல்லை என்று அர்த்தம். அதாவது அவர் போனது சரிதான். பியூஷ் கோயலிடம் இங்கே வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து விட்டது. அதில் வந்து ஒரு தீர்மானம் ஆகிவிட்டது. இனி வந்து ஏதோ கொஞ்சம் இழுபறிகள் இருக்கும், 2-3 இடத்துல இழுபறிகள் இருக்கும். அது மட்டும் சரி செய்து விட்டு 9 மணிக்கு அவரை சந்தித்து ஒரு 9:10 இல்லை என்றால் 9:30 இல்லை டின்னர் சாப்பிட்டோ 9:45 வெளியே வந்து பேசினால் கரெக்டாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் பேசுவது வந்து ஆமாம் உடன்படிக்கை ஆகிவிட்டது. அதிமுகவுக்கும் பாஜக தான் டிடிவிக்கு ஒதுக்கிவிடும். அந்த சீட்டுகள் வந்து நாளைக்கு அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார் என்று கூட அவர் இன்னைக்கு சொல்லலாம். அப்படி நடந்தால் மட்டும்தான் நான் சொல்றது இந்த கேவியட் வந்து ஒத்துக்கொள்ள முடியும். அதாவது எல்லாம் முடிந்து விட்டது. பியூஷ் கோயல் தான் இங்கே வந்தார். அந்த பேச்சுவார்த்தையும் முடிந்து விட்டது. இன்றைக்கு இருக்கிற சூழல்ல வந்து நான் அங்கு சென்றேன். அதிமுக பாஜக முழுக்க சீட் ஷேரிங் முடிந்து விட்டது. பாமக கூட இருக்கின்ற சீட் ஷேரிங்கும் அதே மாதிரி ஐஜேகே பாக்கி இருக்கின்ற ஜான் பாண்டியன் இவர்களோட இந்த ஷேரிங் எல்லாம் முடிந்து விட்டது என்ற ஒரு முடிவு வந்து அங்க வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, இவர்கள் நீங்க சொல்லக்கூடியவர்கள்லாம் என்ன சின்னத்தில் போட்டிடுவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா ஏற்கனவே அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ பாஜக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றவர்கள் இப்போ அதிமுகவோடு சேர்ந்து வரும்போது அது அதிமுக சின்னமா இருக்குமா, தாமரை சின்னமா இருக்குமா, இதெல்லாமும் பேச வேண்டிய ஒரு இடம் இருக்கிறதா, அல்லது தனிச்சின்னமா இருக்குமா? நிச்சயமாக என்னை பொறுத்தவரை அதுதான் அங்கத்த பிரச்சனையாக கூட இருக்கும். அதாவது அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக சிம்பல்ல நிற்கிறதா, அந்த திமுக இருக்கின்ற அந்த கொங்கு கட்சியானாலும் சரி, பாக்கி 2-3 கட்சிகள் இப்போ மக்கள் நீதி மையத்தில் ஒரு சீட்டு வந்து இப்படித்தான் திமுக ஒண்ணுல தனி சின்னம், மற்ற 3 திமுக சின்னம்ல இருக்கிறாங்க. அதே போல வேறு சில கட்சிகளும் இருக்காங்க. நீங்க வந்து மனிதநேய மக்கள் கட்சியில தொடங்கி அதே போல திரு வேல்முருகன், கருணாஸ் அப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் திமுக சிம்மல் அப்படின்னு சொல்லப்படுறதா. அதே மாதிரி அப்போ அதிமுகவை பொறுத்தவரை
அதிமுக தான் இங்க இருக்கின்ற பெரிய கட்சி. இப்போ வந்து யாருமே இவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சி சின்னத்தில் நிற்கவில்லை திமுக கூட்டணியை பொறுத்தவரை. ஏறத்தாழ அதே மாதிரி தான் அங்கேயும் வர வேண்டும் என்ற அந்த ஆசையும் அந்த உணர்வும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது ஒரு புது நெகோசியேஷனா மாறுது. அதாவது அவர்கள் எல்லாம் வர்றதுக்கு காரணம் டிடிவி இருக்கிறதுக்கு காரணம் நிச்சயமாக பாஜக தான். ஆனால் டிடிவிக்கு தனிச்சு சின்னம் இருக்கிறது, அதனால அங்க பிரச்சனை வரவில்லை. ஆனால் ஒரு ஐஜேகனுடைய சின்னமோ இல்லை என்றால் ஜான் பாண்டியனுடைய சின்னமோ வந்து வேலைக்காகாது. அது வந்து காமன் சிம்பிள் தான் வருமே தவிர அவருக்காக ஒதுக்கின சிம்பல் ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்தவரை வந்து திமுக டிடிவி தினகரன் தரப்புல இருந்து சொல்லப்படுது என்னன்னா 12 இடங்களுக்கு குறைவா போட்டியிடுற நேரத்துல அவருடைய சின்னம் வந்து மற்றவர்களுக்கும் ஒதுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதுவும் அவங்க பேசப்படுறாங்கன்றாங்க. எண்ணிக்கை உள்ளிட்ட அம்சங்கள் இருக்கு. பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு அரவிந்தும் இணைந்திருக்காரு, பேசலாம். அதுக்கு முன்னாடி திரு ஐயநாதன், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சந்திப்புகள் அப்படிங்கிறது? திரு எடப்பாடி அவர்கள் வந்துட்டு போயிருக்கிறதா? ஆமாம், நிச்சயமாக வந்துட்டு அவங்க அந்த விடயத்தை முடிச்சு ஆகணும். சரி, ரொம்ப நேரம் அது இழுத்தாங்க அப்படின்னம்னா அது கூட்டணி வந்துட்டு இன்னும் ஒட்டலை அப்படின்ற ஒரு பேர் வந்துட்டு பரவும். அது சரியா இருக்காது, கேடர் லெவலில் அது வந்துட்டு சரியா இருக்காது. எனவே இவங்க போயிருக்கிறாங்க. இதற்கு அடிப்படை சிக்கல் என்னன்னா, ஏப்ரல் 22ஆம் தேதியே கூட்டணி முடிவாகி விட்ட நிலையில் சரி இது வரைக்கும் இது நடக்காத காரணம் என்னன்னா, ஏப்ரல் 22 2025 ஆமா, ஆல்மோஸ்ட் ஒரு வருடம். சரி, அதுல என்ன அப்படின்னம்னா, அவர் என்டிஏ அப்படின்ற ஒரு அணி நாங்க தனிச்சு நின்னோம் மக்களவை தேர்தலில் 18%, நீங்க 21%, 2 சதம் 39% அப்படிதான் அங்க திருநெல்வேலியில நடந்த அந்த வாக்காளர் முகவர்கள் மாநாட்டில் பேசிட்டு தான் அந்த என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னாரு. அதை தான் இவர் எடப்பாடி பழனிசாமி இல்லை தனித்து ஆட்சி அமைப்புன்றது அப்போதுலேருந்து அது போய் ஆரம்பிச்சிடுச்சு. அதில் முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா, அவர் ஒட்டுமொத்தமாக அந்த என்டிஏ கான்ஸ்டிடியூன்ஸ் எல்லாருக்குமான இடத்த நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். எங்ககிட்ட ஒட்டுமொத்தமாக நீங்கள் பேசுறீங்க, அந்த இடங்களை பேசலாம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த இடத்த வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளவில்லை. அதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல். நீங்கள் உங்களுக்கு மட்டும் பேசிட்டு போங்க, மற்றவங்களெல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம். கூட்டணியுடைய தலைமை நாங்க தானே, எங்களோட தானே எல்லாருமே தான் இருக்கீங்க. என்டிஏன்னு நீங்க சொன்னாலும் எங்களையும் உள்ளடக்கியது தானே, அப்போ எங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்ற அந்த இதுதான் இங்கே இழுத்துக்கிட்டு இருந்தது ரொம்ப நாளா. பல முறை 2-3 முறை வந்துட்டாரு அமித்ஷா, ஒரு 2-3 முறை வந்துட்டாரு பியூஷ் கோயல், எதுவும் நடக்கல. ஸோ இப்போ அந்த இடம் வந்துட்டு அவங்க தீர்க்கணும். எப்படி தீர்க்கிறது அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி ஃபேமா இருக்காருன்னு நம்ம நிச்சயமா. அதாவது பாஜக எதிர்பார்க்கக்கூடிய இடத்திற்கு இடங்களை கொடுக்கறதுலையோ சின்னமோ மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஹார்ட் பார்கெனிங்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். கடுமையான ஹார்ட் பார்கெனிங்ல இருக்காரு. அவரு விட்டு தரல. அவருக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, பிஜேபியினுடைய ஒரு ரகசிய திட்டம். அவங்களோட இருக்கிற எல்லாரையும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தாமரை சின்னத்தில் நிக்க வச்சுது. தாமரை சின்னத்தில் வெற்றி பெற்றவங்க அதிக எண்ணிக்கையில் உள்ள போகணும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில். அதன் மூலமா தமிழ்நாட்டில் வந்துட்டு பாஜகவை எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்ற ஒரு செய்தியை மக்கள் பத்தியில வந்துட்டு அது வந்துட்டு உறுதியாகணும் அப்படின்றத அவர் நினைக்கிறாரு. இவரை அதை விட மாட்டேங்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அனைத்து ஆனா இதுல என்னென்ன லாஜிக் என்ன சார்? இப்ப நீங்க வந்து திரு பாரிவேந்தர் அவர்களோ திரு ஏசி சண்முகமோ இவங்க எல்லாமே பாஜகவோடு தேசிய ஜனநாயக கூட்டணியாக 2024 தேர்தலை களம் கண்டவர்கள். அப்புறம் அந்த கூட்டணியில தொடர்றாங்க. ஆமா, அப்ப அவங்க தாமரை சின்னத்துல தான் ஏற்கனவே போட்டிட்டு இருக்காங்க 2024ல. அப்படி போட்டியிடுறவங்களை பத்திட்டு எடப்பாடி பழனிசாமியால தடுக்க முடியாது. ஒரு இடம் கொடுத்தாலும் நாங்க என்ன சின்னத்துல போட்டியிடுறோம் அப்படின்றது அது அவங்களுடைய முடிவாடு. ஏன்னா அவங்க ஒரு தனி கட்சியா தான் அந்த கூட்டணியில எல்லாம் வந்து சேர்றாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அப்படி எல்லாரையும் மொத்தமா பேசி விட்டுட்டாங்க அப்படின்னம்னா வந்துட்டு தினகரனே அவங்க வந்துட்டு கன்வெர்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. 8-9 சீட்டு அவரும் தாமரையில தான் அப்படின்னு